டைப் 2 டயபெட்டிஸ் வந்தோடனே நிறைய மக்கள் சுகர் எடுக்கிறத நிறுத்திடுவாங்க. ஆனா நான் இப்ப சொல்ல போறதை கேட்டீங்கன்னா சுகர் இருக்கவங்களா நம்பவே மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு சுகர் வந்ததுக்கு காரணம் வெறும் சர்க்கரை நீங்க சாப்பிடுறதுனால மட்டும் இல்லைங்க. நான் உங்க டாக்டர் பிரவீன் ராஜ், டயபெட்டாலஜிஸ்ட் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஹெல்த் ஈஸி. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஹெல்த் ஈஸியை ஃபாலோ பண்ணிடுங்க. நீங்க என்னதான் சுகர் கட் பண்ணாலும் இல்ல கண்ட்ரோல் பண்ணாலும் ரூட் காஸை சரி பண்ணாத வரைக்கும் உங்க சுகர் மேனேஜ் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் வந்ததுக்கு மெயின் காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இன்சுலின் எதிர்ப்பு தன்மை. உங்க செல்ஸ் வந்து இன்சுலினுக்கு ரெஸ்பாண்ட் ஆகாததுனால தான் உங்களுக்கு சுகர் வந்திருக்குங்க. சோ இது நீங்க சுகர் அதிகமா சாப்பிடறனால வரல, உங்க உடம்புல இருக்கிற எக்ஸஸ் கொழுப்பு விசரல் ஃபேட்னால வந்திருக்கு. இங்க மெயின் வில்லனே இவன் தான், இந்த விசரல் ஃபேட். இது நம்ம கணையம், கல்லீரல் இது மேலலாம் படியக்கூடிய கொழுப்பு தாங்க. இப்படி படியும் போது இந்த உறுப்பெல்லாம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். சோ அது இன்சுலினுக்கு கரெக்டா ரெஸ்பாண்ட் பண்ணாது. சோ இதனால நீங்க சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த சர்க்கரையை மட்டும் ஸ்டாப் பண்றது எந்த யூஸுமே இல்ல. உங்க உடம்புல இருக்க விசரல் ஃபேட்டை குறைக்கிறதுக்கு எக்ஸசைஸ், ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் எல்லாம் பண்ணி ஒரு 5 to 10% உங்க வெயிட்டையும் விசரல் ஃபேட்டையும் குறைச்சிங்கன்னா நல்ல எஃபெக்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க. சோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது இந்த சர்க்கரைனால இல்ல, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான். சோ உங்க இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒர்க் பண்ணுங்க. இந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ளூ பிரிண்ட் வேணும்னா நீங்க இன்சுலின் கமெண்ட் பண்ணுங்க, உடனே நாங்க டிஎம் பண்றோம்.